குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 9/5/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54 திதி இன்று காலை 7:43 வரை பிரதமை பின்பு துதியை. நட்சத்திரம் பிற்பகல் 1:26 வரை கிருத்திகை பின்பு ரோஹிணி. நாமயோகம் மாலை 4:05 வரை சோபனம் பின்பு அதிகண்டம். கரணம் இரவு 7:07 வரை பாலவ கரணம் பின்பு கௌளவ கரணம். அமிர்தாதி யோகம் அதிகாலை 5:53 வரை அமிர்த யோகம், அதன் பின்பு மரண யோகம். நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 1:30 வரை. இரவு 8 9 வரை. வார சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் சித்திரை சுவாதி. இந்த நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம். சரி, இப்பொழுது நம்ம இன்னைக்கு வியாழக்கிழமை. ஆனா இன்னைக்கு சந்திர தரிசனம் இருக்கு. 3வது நாள் இல்லையா, அதனால இன்றைய தினம் சந்திர தரிசனம் இருக்கு. வியாழக்கிழமை கூடிய இந்த நாட்களில் சந்திர தரிசனம் செய்வது ரொம்ப சிறப்பு. அது 3வது தரிசனம் அப்படின்னும் போது நமக்கு அது நன்மையை தான் செய்யும். சரி, இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியும் இன்னைக்கு வணங்குங்க. அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் நெல்லிக்கனி. நெல்லிக்கனி எப்பொழுதுமே மகாலட்சுமியினுடைய அம்சம். அது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரமும் ஏலக்காவும் கொண்டு போங்க. இந்த நெல்லிக்கனியை நீங்க சாப்பிட்டுடலாம், இல்லை சாப்பிட்டு கூட போகலாம், இல்லை கொண்டு சென்று திருப்பி வீட்டுக்கு அதை நீங்க சாப்பிடலாம். பச்சை கற்பூரமும் ஏலக்காவும் ஒரு பேப்பர்ல மடிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மேஷ லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கிரனும், ரிஷபத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும், கடகத்தில் மாந்தி பகவான், துலாத்தில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் அங்காரக பகவானும் ராகு பகவானும் புத பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். இன்றைய தினம் ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒவ்வொரு கடவுளை கும்பிடுறோம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கடவுளை பிடிக்கும். சில பேருக்கு சிவனை தவிர வேற எதுவும் வணங்க பிடிக்காது. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முருகரை தான் பிடிக்கும். சில பேர் பெருமாளை தவிர வேற எதுவும் கும்பிட மாட்டாங்க. சில பேர் விநாயகரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விநாயகருக்கு எங்கெல்லாம் பூஜை நடக்குதோ அங்கெல்லாம் போயிடுவாங்க. மற்ற சாமி கும்பிடுவாங்க, ஆனா அதீதமா கும்பிடுறது அவங்களுக்கு பிடித்த ஒரு கடவுளை தான். சில பேருக்கு சிவனே அப்படின்றத ஒரு விஷயம் அவங்க வச்சிருப்பாங்க. அதனால ஒவ்வொருக்கும் பிடித்தது அவர்கள் கும்பிடலாம். அதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எப்பொழுதுமே எனக்கு பிடிச்ச கடவுளை வணங்கினாதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இன்றைய தினம் ஒரு பரிகாரம். என்ன பரிகாரம் அப்படின்னா, நிறைய பேருக்கு திருமணத்துல நிறைய தடை தாமதம். சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா 33 35 வயசாகி கூட திருமணம் நடக்காம இருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்றத சில பேர் ஜாதகத்தை பார்ப்பாங்க. சில பேருக்கு சுத்த ஜாதகமா இருக்கும், சொல்லுவாங்க இது சுத்த ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 33 35 ஆயிட்டு கூட பொண்ணு கிடைக்காது. அப்படியே பெண்ணு கிடைச்சாலும் இவங்க போய் பார்த்துட்டு வரும்போது பொண்ணுக்கு பிடிச்சிருக்கோ பையனுக்கு பிடிக்காது, பையனுக்கு பிடிச்சிருக்கோ பொண்ணுக்கு பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கும். அதே போல சரி 2 பேருக்குமே பிடிச்சி திருமணம் பண்ணலாம் அப்படின்னு நிச்சயம் பண்ணும்போது
ஒன்று பெண்ணு வீட்டில் வானான்னிடுவாங்க, இல்லை பையன் வீட்டில் வானான்னிடுவாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும். சரி, இது எதனால அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஏன்னா திருமணம்ன்றது காலாகாலத்துல திருமணம் பண்ணாதான் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுதான் சொல்லுவாங்க, எட்டு எட்டா பிரிக்கணும்னு. அதனால நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வியாழக்கிழமை நாட்கள்ல சரி, இன்னும் நான் சொல்லி முடிக்கல அது என்ன காரணம் அப்படின்னு. சுத்த ஜாதகம் அப்படின்னு சொன்னேன். ஆனா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, சனி சந்திரனுடைய சாரத்துல இருக்கும், சந்திரன் சனியினுடைய சாரத்துல இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த நட்சத்திரத்துல இருக்கும். இப்ப சனி பகவான் இருக்காருன்னா திருவோண நட்சத்திரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல ரோகிணி நட்சத்திரத்துல இருக்கு, இல்ல அச அஸ்த நட்சத்திரத்துல இருக்குன்னா இது சந்திரன். அப்ப சந்திரன் சனி இணைவு வருது இல்லைங்களா? அதே போல இப்ப சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது அனுஷத்திலயோ பூசத்திலயோ இல்ல உத்திரட்டாதிலயோ இருந்தது அப்படின்னா இதுவும் புணர்வு தோஷம். சரி, ரெண்டு நேர் பார்வையில இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்ப நேர் பார்வையில இருந்தாலும் இது புணர்வு தோஷம். இந்த மாதிரி தோஷம் உள்ளவங்களுக்கு பெண் பார்த்து கிட்ட, பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் கிட்ட போய் எல்லாம் முடிகிற நேரத்துல நின்று போயிடும். ஏன் இதை இன்னைக்கு சொல்றேன்னா, வியாழன் அப்படின்றது குருனுடைய ஒரு நாள். குரு அருள் இருந்தால்தான் திரு அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ இந்த தோஷம் அப்படின்றது நிறைய பேரு ஜாதகத்துல சொல்ல மாட்டாங்க. இப்ப சனி இருக்கு, ஆனா வந்து அது எந்த சாரத்துல இருக்கு அப்படின்னு தெரியாது. சந்திரன் இருக்கு, அது எந்த சாரத்துல இருக்கு அப்படின்னு தெரியாது. அப்போ என்ன செய்வாங்க, இது சுத்த ஜாதகம் எதுவும் இல்லை அப்படின்னு. ஆனா நம்ம உள்ள போய் பார்க்கணும். ஒரு ஒரு ஜாதகத்தையும் திருமணம்ன்றதுக்காக நான் சொல்ல வரல, எல்லா விஷயத்துக்கும் சொல்றேன். சில பேருக்கு நிறைய தடை இருக்கும், எது எடுத்தாலும் தடை, படிப்புல தடை, வேலையில தடை, திருமணத்துல தடை, தொழில்ல தடை. அதே மாதிரி குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தடைபட்டு அப்புறம் நடக்கும். அது என்ன காரணம் அப்படின்னா, கேது சாரத்தில் நல்ல கிரகம் இருந்தால், இப்ப சுக்கிரனோ செவ்வாயோ சனியோ அந்த கேது சாரத்துல இருக்கும்போது அவர்களுக்கு நிறைய தடைகள் ஏற்படும். இது பாக்குறவங்க என்ன செய்வாங்க, ஜாதகம் நல்லாதான் இருக்கு, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கணும். என்ன பிரச்சனை, உங்களுக்கு ஏதாவது செய்வின தோஷம் இருக்கா பார்த்துக்கோங்க அப்படின்னுடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. சில நேரத்தில் நமக்கு இந்த ஒரு பிரச்சனை வரும்போது இதுதான் இந்த புணர்வு தோஷம், பிரம்மஹத்தி தோஷம். இப்போ பிரம்மஹத்தி தோஷம் எப்படி கண்டுபிடிக்கிறது? சுத்த ஜாதகம் தான், ஏன் திருமணம் நடக்கல அதை நம்ம யோசிக்கணும் இல்லையா? இப்போ சனி குருனுடைய சாரத்துல இருந்தாலும் பிரம்மஹத்தி தோஷம், குரு சனியினுடைய சாரத்துல இருந்தாலும் பிரம்மஹத்தி தோஷம். அப்ப என்ன ஆகும், கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாது. இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அதனால இன்றைய தினம் வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை நாட்கள்ல நீங்க 7 மஞ்சள் எடுத்துக்கோங்க. குண்டு மஞ்சள் தான் எடுத்துக்கணும். அந்த குண்டு மஞ்சளை எடுத்து நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம், அதான் முதல்லயே சொல்லிட்டேன் தெய்வம், அந்த தெய்வத்துக்கிட்ட வச்சு நல்லா சாமியை கும்பிட்டுடுங்க. நல்லா கும்பிட்டுட்டு எனக்கு திருமண தடையை விலக்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனசார வேண்டுங்க. வேண்டிக்கிட்டு அதை அங்கேயே வச்சிருங்க. வச்சுட்டு மறுநாள் ஒரு மஞ்சள் நைட்டே எடுத்து ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு அந்த மஞ்சளை நல்லா பூசி, இல்லை தண்ணியில கரைச்சி கூட அந்த தண்ணியில நீங்க குளிங்க. அப்ப குளிச்சுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கின்ற சில பிரச்சனைகள் விலகும். சரி, இது தெரியாது, புணர்வு தோஷம் தெரியாது, இந்த தோஷம் தெரியாது, இதை பார்த்த பிறகுதான் எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, இந்த கோவில்ல எல்லாம் சாமிக்கு திருமணம் நடக்கும், அந்த திருமணத்துல போயிட்டு கலந்துக்க. அப்ப கலந்துக்கும் போது உங்களால இயன்ற பொருள் உதவி, இல்ல தானம் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம், இல்ல சாமிக்கு வஸ்திரம் கொடுக்கலாம், இல்ல வசதி உள்ளவங்க தாலி வாங்கி கொடுக்கலாம். அப்போ அந்த தோஷமானப்பட்டது விலகும். சரிங்களா? இதுக்கு இன்னும் நிறைய இருக்கு, நிறைய விளக்கத்தை நான் சொல்றேன்.
இல்ல இதுக்கெல்லாம் சிறந்த ஒரு இடம்னு ஒண்ணு இருக்கு பரிகாரத்துக்கு. அந்த இடத்த நான் நாளைய தினம் சொல்றேன். நீங்க எழுதி வச்சுக்கிட்டு அங்க போய் பரிகாரம் பண்ணிட்டு வாங்க. சிறப்பாக இருக்கு. இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, வண்டி வாகனங்களை இப்ப சீர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். சொந்த பந்தங்கள் வழியில விட்டு கொடுத்து செல்லுங்கள். குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் வழியில விட்டு கொடுத்து செல்லுங்கள். குடும்பம் சிறப்பாக இருக்கும். பெருந்தன்மையான பேச்சுகள் மூலம் புதிய அறிமுகமாகும். அதே மாதிரி செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு நினைவு திறன் ஞாபக சக்தி பெருகும். வரவை மேம்படுத்த தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும். அலுவலகத்தில் உள்ள உங்கள் மீதான நம்பிக்கை தன்னம்பிக்கை மேம்படும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டன் 2ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்கள் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்கள் இன்றைய தினம் மனசுல ஒரு புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். சகோதரர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். கால்நடைகள் மீதான ஆர்வங்கள் ஏற்படும். மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. உடல் தோற்றம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்தியோகம் சம்பந்தமான பயணங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி நீர்நிலை சார்ந்த பணிகள்ல சற்று கவனம் தேவை. இன்றைய நாள் உயர்வு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட வடக்கு திசை. அதிர்ஷ்டன் 9ஆம் எண். அதிர்ஷ்ட சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லவும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு ஆர்வங்கள் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, எதிர்பாராத செலவுகள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். புதிய முதலீடுகள் செய்யும் போது ஆலோசனை, பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு முடிவெடுங்க. மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனம் மாற்றுவது தொடர்பான சிந்தனைகள்ல மேலோங்கும். கடன்களை குறைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. வெளிவட்டாரத்துல பயணம் செய்யும் போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. இன்றைய நாள் மதிப்பு மரியாதை உயரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டன் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் மேம்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை தேவை. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பணம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் ஓரளவுக்கு குறையும். இன்னைக்கு உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சிறு தொழில் அதே மாதிரி குறுந்தொழில் செய்பவர்களுக்கு இன்றைய தினம் புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இணையம் சார்ந்த துறைகள்ல புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மனதில் ஒரு புதிய சிந்தனைகள் ஏற்படும். வேலை சார்ந்த செயல்பாட்டுகள்ல புரிதல் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். கணவன் மனைவிடையே நல்ல புரிதலும் இருக்கும். அதே சமயத்துல இன்றைய நாள் அமைதி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டன் 2ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பண நெருக்கடிகள்லாம் இன்னைக்கு விலகும். பூசம் நட்சத்திரம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் புரிந்து நடந்து கொள்ளுங்கள். புரிதலும் இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்கள் மூலம் இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். இருந்தாலும் அனுகூலமும் இன்னைக்கு இருக்கும். உங்க பேச்சில சில மாற்றங்கள் ஏற்படும். பிள்ளைகள் வழியில நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழில் ரீதியான முயற்சியெல்லாம் கைகூடும். மனதளவுல தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். புதிய துறை சார்ந்த தேடெல்லாம் மேம்படும். இன்றைய நாள் தொழில்ல கொஞ்சம் போட்டிகள் இருக்கும். ஜெயிப்பது நிச்சயம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டன் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் அலுவலகத்தில். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு தேடல் இன்னைக்கு மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. அதே சமயத்துல ஒரு அமைதி இருக்கும். யாரிடமும் தேவையற்ற பேச்சுக்கள், யாருன்னா எதனா சொல்றாங்களா, கம்முன்னு விட்டுடுங்க. கடவுள் பார்த்துப்பார் அப்படின்ற ஒரே ஒரு மன திடத்தோட எதையும் செய்யுங்க. ஆன்மீக தொடர்பான பணியில ஒரு ஈடுபாடு இருக்கும். ஆர்வம் ஏற்படும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள் எடுப்பீங்க. மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவார்கள். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் சார்ந்த பணியில மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாள். நீண்ட தூர பயண வாய்ப்புகள்லாம் கைகூடி வரும். இன்றைய நாள் கனிவோட எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசய எண் 3 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்வீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியங்கள் ஈடேறுவதில் அலைச்சல்கள் ஏற்படும். அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட அலைச்சல்களும் இருக்கும். மாணவர்களுக்கு புதுவிதமான சூழல்லாம் ஏற்படும். சமூக பணிகள் செய்பவர்கள் வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு செயல்படுங்க. அதே மாதிரி எதிர்பாராத சில பயணங்களும் மாற்றங்கள் ஏற்படும். இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனத்தோட இருங்க. குடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. குடும்பத்திலையும் அனுசரிச்சு போங்க. வேலை செய்யற இடத்துலையும் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 1 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும், கவனமா இருங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் புத்திசாலித்தனத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். விசாகம் நட்சத்திரக்கார மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வாழ்க்கை துணைவர் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள். உத்தியோகத்துல மதிப்பு மரியாதை ஏற்படும். போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்கும். சகோதர வழியில ஆதரவான சூழல்லாம் உண்டாகும். மனதிற்கு பிடித்த செய்திகள்லாம், உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த செய்திகள்லாம் வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். இன்றைய நாள் முயற்சி நிறைந்த ஒரு நாள். அதிசய தென் கிழக்கு திசை அதிசயன் 3 அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான சூழல்லாம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத தன வரவுலாம் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி மதிப்பு மரியாதை கூடும். எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீங்க. சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. அரசு சார்ந்த பணிகள்ல இருந்து வந்த இழுபறிகள்லாம் குறையும். எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அதிசய தென்மேற்கு திசை அதிசயின் 5 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நல்ல முடிவு கிடைக்கும் ஒரு சில விஷயத்தில். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர் நல்ல ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, கல்வித்துறையில் இருந்து வந்த சில பேருக்கு கல்வி பணி செய்கிறவர்கள் இருந்து வந்த ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இருந்ததெல்லாம் இன்றைய தினம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். கடினமான வேலையெல்லாம் சாதாரணமா செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி மனசுல ஒரு சஞ்சலமான சிந்தனைகள், அதனால குழப்பங்கள் ஏற்பட்டு அதை விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. மனதளவில் புதிய கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் ஊக்கம் நிறைந்த ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அதிசய வடக்கு திசை அதிசயன் 9 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் இன்மையெல்லாம் விலகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் நிறைந்த ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம்.
உறவினர்கள் வழியில ஆதாயம் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள்ல அலைச்சல்கள் ஏற்படும். இன்றைய நாள் அலைச்சல்கள் இருந்தாலும் அனுகூலமும் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு விலகிச் செல்லக்கூடிய ஒரு தருணம். ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கங்க. எதிர்பாராத சில உதவிகளால் மாற்றங்கள் ஏற்படும். கடன் தொடர்பான சிந்தனைகள் ஏற்பட்டு விலகும். கணவன் மனைவியிடையே புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்க வேண்டியது அவசியம். சகோதர வழியிலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இன்றைய நாள் போட்டிகளும் நிறைந்திருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஆதாயம் கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் உபாதைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு, குடும்பத்தின் ஆதரவு இதெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்துல போட்டியெல்லாம் எதிர்த்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். லாபம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய அணுகுமுறை வித்தியாசமானதாக இருக்கும். அதனால மனதில் எண்ணியதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உங்கள் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் ஒரு சில தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.